போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கா? சந்தேகமே வேண்டவே வேண்டாம். அவ்வளவு ப்ரூட்டலான அட்டாக்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு. நிறைய பேருக்கு ரத்தம் வந்திருக்கு, நிறைய பேருக்கு மண்டை உடைஞ்சிருக்கு. ஒரு 10-15 நிமிடத்திலேயே ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு மணி நேரம் அது விஷயமா போயிருக்கும். ஆனா நேத்து 3-3.5 மணி நேரம் அவங்களை அப்படியே அங்கேயே உட்கார வச்சு அழகு பார்த்து 6-6:30 மணிக்கு மேல கைது பண்ணி எவ்வளவு நுணுக்கமா வேலை பார்க்கறாங்க பாருங்க. உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்த சோனம் வாங்சுக்கை எதுக்காக உள்ள பூந்து கைது செஞ்சாங்க கேட்டவங்க என்ன சொல்றாங்க? டெல்லி உயர்நீதிமன்றம் அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்துங்கன்னு சொன்னாங்களா? சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தாவேகா சார்பில் ஒரு அறிக்கை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தது. அதுல இது மோதல் அப்படின்னு ஒரு கட்டமைக்கக்கூடிய வேலைகளை பாக்குறாங்க. இது பாஜக சொல்லக்கூடிய விஷயம், பாஜக ஆதரவு கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயம். ஆனா தமிழக முதல்வரும் வெற்றியமான கேள்வி எழுது. ராகுல் காந்தி ஒரு பஞ்சாபை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அவமரியாதை செஞ்சுட்டாரு, பாஜக எம்பி அவமரியாதை செஞ்சுட்டாரு. இதே பாஜக காரங்க நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு அமளியில் ஈடுபட்டு நாடாளுமன்றத்தை செயல்பட விடாம தடுத்தாங்க. அப்ப அவங்களுக்கு மட்டும் என்ன நியாயமா இருக்குது? வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியில் இருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன்குமார். வணக்கம். வணக்கம். கடந்த 2 நாட்களாக டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள், காக்ரோச் ஜனதா பார்ட்டி மற்றும் நிறைய ஜென்சி இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பேரணிய நாடாளுமன்றத்தை நோக்கி போயிருந்தாங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தடியடி அப்படின்றது காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையெல்லாம் குவிக்கப்பட்டிருந்தாங்க. டெல்லியில தற்பொழுது அந்த போராட்டம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு, மாணவர்கள் எந்த அளவுக்கு இன்னும் வீரியமா அதுல போராடிக்கிட்டு இருக்காங்க, காவல்துறையினுடைய அந்த அடிதடி இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, கடந்த 2 நாட்களாக நடந்த விஷயங்களை உங்களுடைய ஓவர்வியூ சொல்லுங்க. நிச்சயமா. இப்போ நான் டெல்லியில 2-3 நாளாவே தொடர்ச்சியா ஆரம்பத்துல இருந்தே அந்த ஜென்சி போராட்டங்களையும் காக்ரோச் ஜனதா கட்சியுடைய போராட்டங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கிற, நேர்ல போய் தகவல் சேகரிக்கிறது அப்படின்னு. இந்த குறிப்பிட்ட 2 நாட்களும் அவ்வளவு பெரிய புருட்டாலிட்டி அப்படின்றத கட்டவிழ்த்து விட்டுருக்கிறாங்க. 25-26 நாட்களா அமைதி வழியில போராட்டம் நடத்திட்டு இருக்கிறவங்க திடீர்னு எப்படி ஒரு வன்முறையை எப்படி கையில் எடுப்பாங்க? எனக்கு பெரிய சர்ப்ரைஸே தாவேகா சார்பில் ஒரு அறிக்கை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தது. அவங்களுடைய ஐடி விங்ல இருந்து ஒரு டெக்ஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதுல இது மோதல் அப்படின்னு ஒரு கட்டமைக்கக்கூடிய வேலைகளை பாக்குறாங்க. இது பாஜக சொல்லக்கூடிய விஷயம், பாஜக ஆதரவு கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயம். ஆனா தமிழக முதல்வரும் தமிழக வெற்றி கழகமும் ஏன் இதை சொல்றாங்க அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுது. ஏன்னா நடத்தப்பட்டது தாக்குதல். நாங்க கண்ணு முன்னாடி இருந்து எல்லாத்தையும் பார்த்தது அப்பட்டமான தாக்குதல் அப்படின்றத நடத்தி இருக்கிறாங்க. நேத்து ஒரு வீடியோ ஒண்ணு பாக்குறோம். ஹெல்மெட் போட்டு ஒரு பையன் உயிரை காப்பாத்திக்கிறக்கா ஓடுறான். அந்த ப்ளூ ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய அந்த துணை ராணுவ படையினர் காலை இடையில விட்டு அந்த பையனை கீழே தள்ளி விடுறாரு. அந்த பையன் அப்படியே கீழே விழுந்து எந்திரிச்சு பாக்குறான், யாரா இது அப்படின்னு பார்த்தா இவரு. அந்த தள்ளி விட்டவருக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம எந்திரிச்சு போ அப்படின்றாரு. பொண்ணுங்க, சின்ன பசங்க யாரையும் பார்க்காம கண்மூடித்தனமான தாக்குதல் அப்படின்றது நடந்திருக்கு. இப்பவும் சிச்சுவேஷன் அப்படியே தான் இருக்கு. என்னன்னா, சரி, நீங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அரசு இவ்வளவு பெரிய அடக்குமுறையை ஏவும் பொழுது யாரால வெளியே போக முடியும்? இப்ப அந்த ஜந்தர் மந்தர் பகுதி, நாடாளுமன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி அத்தனையுமே கிட்டத்தட்ட சீல் ஆயிருச்சு. காவல்துறையினர் நினைச்சாங்கன்னா திறந்து விடுறாங்க, வாகனங்கள் அனுமதிக்கிறாங்க. பெரும்பாலான இடங்கள் மூடப்பட்டிருக்கு. அப்படின்றதுனால அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு தான் நம்ம பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. அவ்வளவு மோசமா இருக்கு சூழல். குறிப்பா பெண் குழந்தைகள் தான் நிறைய பேர் ரொம்ப மோசமான முறையில பாதிக்கப்படுறாங்க. இது நிறைய நாட்களாக நிறைய குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கா? இதுக்கு நம்ம இதுக்கு இவ்வளவு சந்தேகமே வேண்டவே வேண்டாம். அவ்வளவு ப்ரூட்டலான அட்டாக்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு. நிறைய பேருக்கு ரத்தம் வந்திருக்கு, நிறைய பேருக்கு மண்டை உடைஞ்சிருக்கு, கை காலில் அவ்வளவு பெரிய காயங்கள் ஏற்பட்டுருச்சு. இதெல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்றாங்கன்னா, நேற்று எதுக்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா மருத்துவமனைக்கு போய் இந்த அடிபட்டவங்களை போய் பார்த்தாங்க அப்படின்னு? இதுல என்னன்னா, இன்னொரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இந்த பசங்க தான் கல்ல விட்டு எரிஞ்சாங்க,
இந்த பசங்க தான் காவல்துறையினரை தாக்குனாங்க, இந்த பசங்க தான் காவல்துறையினுடைய வாகனத்தை வந்து கவிழ்த்து விட்டாங்க அப்படின்னு. 26, 27 நாட்களா பண்ணாதவங்க திடீர்னு ஏன் பண்ணணும்? நாங்க எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்சைடு தகவல்களாப்படி வெளியிருந்த ஆட்களை வந்து யாரோ உள்ள இந்த போராட்டக்காரர்கள் மாதிரியே மஃப்டிலயோ இல்லாட்டி அவங்க வந்து போராட்டக்காரர்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க உள்ள ஊடுருவி வழக்கமா நடக்கிறதா தமிழ் சினிமாக்கள்லயே அத்தனை படங்கள்ல காட்டியிருப்பாங்க. ஒரு போராட்டத்தை, அமைதி வழி போராட்டத்தை கலைக்கணும் அப்படின்னா அதுக்கு காவல்துறை என்னென்ன யுக்திகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது அதேதான் நடந்திருக்கு. இதுல நீங்க கல்லை விட்டு எரிஞ்சாங்க இதெல்லாம் வந்து எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா பாஜகவை ஆதரிக்கிறவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம்னா போராட்டம் நடத்தக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரிதான் வந்து டெல்லியிலயுமே வந்து அந்த போராட்டம் செய்யக்கூடிய பகுதிகளில் இவங்க போராட்டம் பண்ணா பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பார்லிமெண்ட்டை நோக்கி ஒரு பேரணி அப்படின்றது வந்து எப்படி அனுமதிக்க முடியும்? தமிழ்நாட்டில இதே மாதிரி அசம்பிளியை நோக்கி ஒரு பேரணி அப்படின்னா வந்து காவல்துறை வந்து அனுமதிப்பாங்களா? இப்படி ஒரு கேள்வியை வந்து கேட்கிறாங்க. அந்த ஜந்தர் மந்தர் பகுதியும் சரி, இல்ல அவங்க அந்த நாடாளுமன்றத்தை நோக்கி போகக்கூடிய பேரணியும் சரி, இது எல்லாமே வந்து ஒரு லீகலா நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆயிடுது. சரி, எக்ஸாக்ட். ரொம்ப கரெக்டான கேள்வியை வந்து பாஜக காரங்க கேட்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்த சோனம் வாங்சுக்கை எதுக்காக உள்ள பூந்து கைது செஞ்சாங்க கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க? டெல்லி உயர்நீதிமன்றம் அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்துங்கன்னு சொன்னாங்களா? அவர் அந்த போராட்ட காலத்துல இருந்து வெளியே எடுத்துட்டு போயிருங்கன்னு சொன்னாங்களா? நீங்க உள்ள அத்துமீறி உள்ள போய் ப்ரூட்டலா அட்டாக் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? ஒரு நள்ளிரவு 3 மணிக்கு எங்க இருந்தோ ஒரு ஆர்டர் வருது. பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை விட்டுட்டு வேற ஒரு காவல் நிலையத்திலிருந்து 100கணக்கான காவல்துறையினரை அந்த டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியை சுத்தி மாக் ட்ரில் மாதிரி பண்ண வைக்கிறாங்க. போய் கேட்டிருக்காங்க, என்னங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா, இல்ல பார்லிமெண்ட் நடக்க போகுது இல்ல, அதனால நாங்க வந்து ஒரு ஒத்திகை பாக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. முழு எல்லா இடத்துலயும் வாகனங்கள் அது இதெல்லாம் கொண்டு வந்து தயார் நிலையில் நிக்க வைக்கிறாங்க. அந்த கேரளா ஹவுஸ் தான் பகுதி தான் பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் எல்லாம் தயார் நிலையில வைக்கிறாங்க. கரெக்டா அந்த திப்கே வந்து மேடையில இருக்கிறாரு. அவர் மேடையில இருக்கும் பொழுது இவரை தூக்குனா பிரச்சனை ஆகும் அப்படின்ட்டு அவர் டாய்லெட் போற கேப்ல உள்ள புந்து வெறும் 30 நொடிகள்ல அவரை எதுக்கு நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். எதுக்கு அந்த வெள்ளப்படுதாக்களை கொண்டு போய் அவர் அப்படி எதுக்கு ப்ரூட்டலா ஹேண்டில் பண்ணணும்? இந்தியாவில போராட்டம் நடத்துறது அப்படின்றது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நம்மளுடைய உரிமைகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய விஷயம். நான் எந்த மருத்துவமனையில சேர்ந்து சிகிச்சை பெறணும் அப்படின்றது என்னுடைய உரிமையில ஒன்னான விஷயம். நான் எனக்கு சிகிச்சையே வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறது, நான் ஒரு சுய சிந்தனை இருக்கக்கூடிய மனுஷன், எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னா அது வந்து என்னுடைய உரிமைகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய விஷயம். இந்த உரிமைகள் எல்லாத்தையும் நீங்க எப்படி சார் பறிக்கலாம்? அப்ப இதெல்லாம் வந்து யாருமே கேட்க மாட்டாங்க. எப்போ அவங்க இத்தனை நாள் இருந்துச்சு, இத்தனை நாள் அவங்க பார்லிமெண்ட்டை நோக்கி போகல, எப்ப பிரச்சனை ஆகுது? அப்போ இவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க அமைதியாவே இருக்கணும். வந்து ஆனா நேற்று நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா தெரியும். நேற்று வந்து ஒரு துணை ராணுவ படை வீரர் வந்து அப்படியே கன்னை வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டெடியா நிக்கிறாரு. இப்போ எந்த நேரத்திலயும் ஒரு பதற்றம் ஏற்படலான்றதுனால அப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எக்ஸாக்ட்லி. சரி, இப்போ இதே பாஜக காரங்க எதிர்கட்சிகளா இருந்தப்போ நாடாளுமன்றத்தை முற்றுகையிடக்கூடிய இல்லாட்டி அவங்க சொல்லக்கூடிய சட்டமன்றங்களை முற்றுகையிடக்கூடிய போராட்டங்களை பண்ணதே கிடையாதா? இந்த போன நாடாளுமன்ற கூட்டத்தொடரப்போ ராகுல் காந்தி ஒரு பஞ்சாபை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அவமரியாதை செஞ்சுட்டாரு, பாஜக எம்பி அவமரியாதை செஞ்சுட்டாருன்ட்டு இதே பாஜக காரங்க நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு அமளியில் ஈடுபட்டு நாடாளுமன்றத்தை செயல்பட விடாம தடுத்தாங்க. அப்ப அவங்களுக்கு மட்டும் என்ன நியாயமா இருக்குது? ஏன் ஒரு 12, 14 வருடங்களுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் அரசு இருந்தப்போ 2G ஊழல் வழக்கு அது இதுன்னு சொல்லி நாடு முழுக்க ஸ்தம்பிக்க வச்சாங்க. இதே ஸ்மிருதி இரானி டெல்லியுடைய முக்கிய சாலைகளை இதே ஜந்தர் மந்தர் பகுதிகளில் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட போறதா சொல்லி அரெஸ்ட் ஆனாங்க. பாஜக காரங்க இதே ஆம் ஆத்மி அரசு இருந்தப்போ முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டை முற்றுகையிட போறோம்னு சொல்லி அவ்வளவு பெரிய போராட்டம், இது எல்லாமே நடந்திருக்கு. போராட்டங்கள் அப்படின்றது இந்தியாவில் அனுமதிக்கப்பட்ட ஒண்ணு. காவல்துறையினரோட தடுப்புகளை மீறியும் போராட்டங்கள் நடத்தப்படுறதும் கைது நடவடிக்கை நடக்கிறதும் இருக்கக்கூடியதுதான். ஆனா அமைதி வழியில நடந்துகிட்டு இருந்த ஒரு போராட்டத்தை வன்முறை களமா மாத்துனது யாரு? நேத்து அப்படி இருந்தும் 1-2 வீடியோஸ் தான் நீங்க பாத்திருப்பீங்க. பசங்க ஆப்வியஸ்லி அத்தனை 1000 பேர் இருக்கா. உண்மையிலுமே இந்த கல்லை விட்டு எரிஞ்ச பசங்கள்லாம் இவங்க தானான்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி இதே டெல்லி ஜந்தர் மந்தர்ல மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் ஒரு பாஜக எம்பிக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சுன்ட்டு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன்.
எத்தனை வாரங்கள் நடத்தப்பட்டது. இத்தைக்கும் அந்த அந்த புகார்களை தெரிவிச்சவங்க அத்தனை பேருமே நாட்டுக்கு பெருமை தேடி தந்த வீரர் வீராங்கனைகள். கண்ணீர் மல்க அவ்வளவு பண்ணி அது எவ்வளவு ப்ரூட்டலா அவங்க அடக்கி இருந்தாங்க. ஏன் டெல்லி பஞ்சாப் விவசாயிகள் போராட்டம் 1.5 ஆண்டுகளுக்கு மேல நீடிச்சது. 725 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இந்த அரசாங்கம் இது வரைக்கும் ஒருத்தருக்காவது இரங்கல் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்களா? பார்லிமெண்ட்ல கொஸ்டின் கேட்டா அதுக்கான டேட்டாவே இல்ல அப்படின்றாங்க. நீங்க மட்டும் ஒரு சரி, இப்ப இந்த போராட்டம் நடக்குதா? ஜே.பி. நட்டா அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் கூப்பிட்டு பேசுறாரா 28வது நாள் 29வது நாள்? அவங்களுடைய போராட்டம் தீவிரம் அடையுதுன்னு தெரியுது. நாடு முழுக்க கொந்தளிப்பு இருக்குன்னு தெரியுது. ஏன் வந்த ஒரு வாரத்துல ஏன் அவங்க கூப்பிட்டு பேசி இருக்க கூடாது? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி நேத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்துல போய் அவர் அங்க பேசுறாரு. அவர் பேசினாருன்றதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியே வந்து சொன்னதை வச்சுதான் இது எல்லாருமே நியூஸ் பண்ணாங்க. என்னன்னு சொன்னாரு? இந்த நீட் தேர்வுல கல்பிரிட்ஸா இருக்கக்கூடிய நாங்க யாரையும் விட மாட்டோம். எதிர்காலத்துல இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். சரி சார், நீங்க அங்க சொல்றீங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கினப்போ ஒரு மரபுப்படி அவர் பேசிட்டு போவாரா? டெல்லியில வச்சது ஒரு பெரிய ஃப்ரேம் எல்லாம் வச்சு பார்த்திருப்பீங்க. ஏன் அதுலயே சொல்லிருக்க கூடாது? ராகுல் காந்தியை மறைமுகமா விமர்சனம் பண்றதுக்கு தெரியுது. உங்க மாணவர்கள் உங்க பிள்ளைகள் தானே அவங்க. நீங்க தானே சொல்றீங்க இளைஞர்கள்னு. சார், முதல்ல அந்த கோரிக்கை என்ன ரொம்ப அநியாயமான கோரிக்கையா? எங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் 10 லட்சம் ரூபாய் போடுங்க, 15 லட்சம் ரூபாய் சுவிஸ் பேங்க்ல இருந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களா? என்ன போராட்டம் நடக்குது? இல்லாத ஒண்ணா? இந்த தடவை நீட் முறைகேடு நடந்திருக்கு, பெரிய பிரச்சனை. அதனால தானே சார் நீங்க கேன்சல் பண்ணீங்க. ஒவ்வொரு டைமும் உச்ச நீதிமன்றம் ஒவ்வொரு வருஷமும் நீட் தேர்வு மண்டையில கொட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீதிமன்றங்களுக்கும் வேற வழி இல்லை. ஏன்னா 24 லட்சம் பேர், அதுல ஒரு 5000 10,000 பேர் பாதிக்கப்படுறாங்கன்னா வேற என்ன பண்றது? சரி, பலனடைகிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன் தமிழ்நாட்டுல நீட் ஆள்மாறாட்டம் நடந்தது இல்லையா? அனிதா அவர்கள் ஏன் உயிரிழந்தாங்க? சமநிலையோட இருக்குதா இது? கோச்சிங் சென்டர்ஸ்கள் எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க. நான் அந்த ராஜஸ்தானுடைய கோட்டா நகரத்துக்கு போய் ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக போயிருக்கிறேன். அங்க டம்மி கிளாஸ் நடத்துவாங்க. அதாவது 11, 12 அங்க கிளாஸே இருக்காது. அட்டெண்டன்ஸ் சும்மா பேருக்கு தான் இருக்கும். 3 வருஷம் அந்த குழந்தைங்க நீட் மட்டுமே தயாராகிறாங்க. அப்போ நார்மலா 10வது 12வது படிச்சு முடிச்சுட்டு 1 வருஷம் மட்டும் கேப் எடுத்து நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கும் இந்த மாணவர்களுக்கு எங்க சார் சமநிலை இருக்கு? 3 லட்சம் போராட்டம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு சீரியஸா இருக்கு, மாணவர்கள் எந்த அளவுக்கு ஒரு உறுதியோட இருக்காங்க இந்த போராட்டத்தை. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுமே அந்த மீடியாக்கள்ல ஹிந்தியில பேசும்பொழுது ரொம்ப கோபத்தோட பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு பக்கம் பாஜகவினரும் இது அந்நிய நாட்டு சதியெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான கான்ஸ்பிரசி எல்லாம் முன்வைக்கிறாங்க. இந்த போராட்டத்துடைய சீரியஸ்னஸ் அப்படின்றது எப்படி இருக்கு வட இந்தியால? சரி, நம்ம 2 விஷயத்தை நீங்க கேட்டதை நான் 2ஆ பிரிச்சுக்கிறேன். ஒண்ணு கான்ஸ்பிரசி விஷயம், இன்னொன்னு மாணவர்கள் எப்படின்ட்டு. முதல்ல இந்த கான்ஸ்பிரசி விஷயம்னா அப்படின்னு பார்த்தா அண்ணா ஹசாரேவை வச்சு ஒரு பெரிய டெல்லியில போராட்டம் நடத்துச்சு. அப்ப அந்த போராட்டத்துக்கு பின்னாடி பாஜக ஒரு கான்ஸ்பிரசி வெளிநாட்டு நிதிகளை வாங்கி பண்ணாங்களான்ற ஒரு நியாயமான கேள்வி எழும். அப்போ 2G விவகாரம் இப்போ நீதிமன்றங்கள் ஒண்ணுமில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு விஷயம் முடிஞ்சது. இந்த மாணவர்கள் இன்னும் தன்னெழுச்சியோட எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இது நான் திருப்பி அதுதான் இந்த நீட் அப்படின்னு குறுக்கி பார்க்கவே வேணாம். இது பல ஆண்டுகள் கோபம். ஒரு அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றத எடுத்துக்காத ஒரு அரசாங்கமா இருக்கிறாங்க. நான் எல்லா இடங்களையும் இதையதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். நீங்க கடந்த ஒரு 10 வருடங்கள்ல இந்த ஒரு தவறை செஞ்சுட்டாங்க, ஒரு சரியா செயல்படல அப்படின்றதுக்காக பதவி நீக்கம் செய்யப்பட்ட, இலாக்கா மாற்றப்பட்ட ஏதாவது ஒரு அமைச்சர் சொல்லுங்க பார்க்கலாம். தேர்தல் முடிஞ்சு மாத்துறது கேட்கல நானு. எம்ஜே அக்பர்னு ஒருத்தர் இருந்தாரு, மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சரா இருந்தாரு. அவர் மீட்டு சர்ச்சையில சிக்கினாரு அப்படின்றதுனால அவரை மட்டும் அவரும் இப்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாரு. பாலிடிக்ஸ்ல அவர் பயங்கர ஆக்டிவா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. முக்கியமான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இதை தவிர வேற யாரு பண்ணியிருக்காங்க? ஒடிசாவில் அவ்வளவு பெரிய விபத்து அப்படின்றது ஏற்பட்டுச்சு, ரயில் விபத்து. அஸ்வினி வைஷ்ணவ் என்ன பண்ணாங்க? அதுக்கப்புறம் நாட்டுல எத்தனை ரயில் விபத்துகள் நடந்திருக்கு? டேட்டா பிரீச் அப்படின்றது எவ்வளவு நடந்திருக்கு? ரயில் ஏர் இந்தியாவுடைய விமான விபத்து அகமதாபாத்ல ஏற்பட்டது. அதுக்கப்புறமா இண்டிகோ நிறுவனம் இந்தியாவே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய வகையில அவங்க ஒரு பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய திடீர்னு சர்வர்ஸ் கிராஷ் ஆச்சுட்டாங்க. விமான சேவை அப்படின்றது முழுமையா முடங்கி போயிருச்சு. அந்த விமான போக்குவரத்து துறை அமைச்சர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? டெல்லியுடைய உயிர் நாடியா பார்க்கக்கூடிய ரெட் ஃபோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது, குண்டு வெடிப்பு நடக்குது, அத்தனை பேர் உயிரிழந்து போறாங்க. யாரு சார் பொறுப்பு அமைச்சரு?
மத்திய உள்துறை அமைச்சர் தானே அதுக்கு பொறுப்பானவங்க. அப்ப இவங்கள யாரையாவது ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு தண்டனையாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? என்ன தண்டனை? ஒரு கேள்வி பாக்குற மக்களுக்கு, இப்போ ரெசிக்னேஷன் பண்றதுனால என்ன கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கு. அதே போல எதனால அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு விலக மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்ல என்னன்னா இவங்க ஏன் பண்ணிதான் ஆகணும். இப்ப பிரிட்டன்ல 10 ஆண்டுகள்ல ஒரு தசாப்தத்துல 7 பிரதமர்கள் மாறி இருக்கிறாங்க. காரணம் அவங்களுடைய செயல்பாடுகள்ல மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்றது நம்ம வந்து அப்படிதான் நடத்தணும். நீ என்ன பிரிட்டனை எப்படி நீ ஒப்பிடலாம் அப்படின்னு கொந்தளிக்கலாம். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல பெரும்பாலான விஷயங்கள் எதை வைத்து நம்ம எழுதப்பட்டிருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அம்பேத்கர் அவர்களே அதை ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எல்லா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு நாங்க உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்றது அம்பேத்கர் அவர்களுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. நம்மளுடைய நாடாளுமன்றம் நடக்கக்கூடிய விதமாகட்டும், நம்மளுடைய கோர்ட்டுகள் நடக்கக்கூடிய எல்லாமே பிரிட்டனை நம்ம ஃபாலோ பண்ண. சோ அப்ப என்னன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை முன்னுதாரணமா எடுத்துக்க வேண்டியதானே. சரி, இப்போ ஒரு ஆபீஸ்ல இப்ப நீங்க உங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, நீங்க உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, நீங்க சரியா பண்ணவே மாட்டேன்றீங்க, மீண்டும் மீண்டும் அதுல தவறு வந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய நிர்வாகம் என்ன நினைப்பாங்க? சரி, உங்களை வேலையை விட்டு தூக்குறதுன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். சரி, குறைந்தபட்சம் சரி இவருக்கு இதுல நிபுணத்துவம் இல்ல போல இருக்கு, இதுல மாத்துவோம் அப்படின்னு மாத்துவாங்கல்ல. சிம்பிள். அது இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. நீங்க ஒரு லெத்தாஜிக்கா ஒரு இடத்துல இருக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு பொறுப்பின்மையோட இருக்கிறீங்க, அப்ப அதை சரி பண்ணணும்ல. இப்போ ஒரு வந்தே பாரத் ரயில் எங்க தொடங்கினாலும் போய் கொடி அசைக்கிறது தான் பிரதமருடைய வேலையா? உங்க சபார்டினேட் தப்பு பண்றாங்கன்றதுனால சார் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுது. ஏன் இதுக்கு முன்னாடி கடந்த காலங்கள்ல இந்தியாவில இப்படியான அமைச்சர்கள் ராஜினாமா செஞ்சது இல்லையா? ஏன் பாஜக இதுக்கு முன்னாடி கேட்டது? இன்னொரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ இப்ப இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம்ன்றது மோடி சென்ட்ரிக்கா மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கு. சோ இவர்களால மோடிக்கு ஒரு கெட்ட பேர் ஆகுது அப்படின்னா, அப்ப இவங்களை மாத்துறது தானே ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அந்த ஒரு விஷயத்த பண்ண மாட்டேங்கிறாங்க பாஜக? சிம்பிள், ஈகோ. இதை விட அதுக்கான சரியான வார்த்தை எது இருக்குன்னு எனக்கு தெரியல. ஈகோ. நீங்க யாரு எங்களை தப்புன்னு சொல்றதுக்கு? நாங்க பண்றதுதான் சரி. நீங்க சொன்னா நாங்க வந்து ராஜினாமா பண்ணிடணுமா? இப்ப என்னன்னா, இப்ப இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ஒருவேளை ராஜினாமா பண்றாரு அப்படின்னா, அவர் தான் வந்து ஒடிஷா மாநிலத்துக்கு தீவிரமா தேர்தல் பணியாற்றினவர். வெஸ்ட் பெங்காலுக்கு அவர் தான் முன்னணியில இருந்து தேர்தல் பணியாற்றினவர். அப்ப என்ன ஆகும்னா, ஐயோ இப்படியான ஒரு கள போராளி வந்து நம்ம இழந்துருவோமே, ஒருவேளை அவருடைய ஆதரவாளர்கள் ஒருவேளை நமக்கு எகென்ஸ்டா திரும்பிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கலாம். இதெல்லாம் ரெண்டாவது தான். முதல் விஷயம், நீங்க சொல்லி நாங்க என்ன ஸ்டாக் பண்றது எங்க ஆட்களை? யார் எங்களை கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் இதுக்கான காரணம். ஏன் பிரிஜ்பூஷன், அதான் அந்த மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் அந்த விவகாரத்துல பிரிஜ்பூஷன் மேல அவ்வளவு பெரிய அலிகேஷன் வச்சு அவருக்கு என்ன பண்ணாங்க? கடைசியில அவருக்கு பையனுக்கு சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. என்ன என்ன இவங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க? இதெல்லாம் நமக்கு நினைவுக்கு தெரிஞ்சு இம்மீடியட்டா வரக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம சொல்றோம். இது இல்லாம எத்தனை விஷயங்கள் இருக்குது. சோ ஒரு அரசாங்கம் ஒரு அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது எடுத்துக்கவே மாட்டாங்கன்னா, இது எல்லா மாநில கட்சிகளுக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் இது ஒரு தவறான முன்னுதாரணமா போயிடும். நாளைக்கு தமிழ்நாட்டுல ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சர் வந்து தப்பு பண்றாருன்னா, சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்து அது அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கமே கவனிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா எப்படி இது பண்ண முடியும்? நான் திருப்பி கேட்கறது ஒண்ணுதான். கடந்த காலங்கள்ல ஏன் இந்தியாவில இப்படியான அமைச்சர்கள் நீக்கப்பட்டது இல்லையா? இவங்க நீக்க மாட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே விஷயம் அவங்களுடைய ஈகோ. நம்ம இவங்க முன்னாடி போய் நம்ம தோத்து போறதா அப்படின்றதுதான் அந்த அந்த ஈகோக்கான காரணமா இருக்குது. இல்ல, இப்போ ஆஃப்டர் இந்த தடியடி இது நடந்ததுக்கு அப்புறமா பாஜக என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யறாங்க? அதாவது அரசியல் ரீதியாகவும் சரி அல்லது நிர்வாக ரீதியாகவும் சரி. ஏன்னா அடிப்பட்டவங்களை ஜேபி நட்டா போய் சந்திக்கிறாரு. என்னென்ன மாதிரியான மூவ்ஸ் வந்து நடக்குது டெல்லியில? இல்ல அவங்க என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த போராட்டத்தை வச்சு அவங்க ஏதோ ஒரு கேம் பிளே பண்றாங்க பாஜக அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது அந்த பக்கமும் இல்லாம இந்த பக்கமும் இல்லாம. உதாரணத்துக்கு நேத்து ராகுல் காந்தி பிரதமர் வீட்டை முற்றுகையிட்டு ஒரு போராட்டம் அப்படின்றத நடத்துறாரு. அப்கோர்ஸ் நானும் அங்க ஒரு 3-4 மணி நேரத்துக்கு மேல இருந்தேன். கைதாகி ஸ்டேஷனுக்கு போற வரைக்கும் அங்க இருந்தேன். பொதுவா பிரதமர் அலுவலகம், நாடாளுமன்ற வளாகம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா 144 தடை உத்தரவு எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அங்க நினைச்சிருந்தாங்கன்னா 10-15 நிமிடங்கள்லயே கைது செஞ்சிருக்கலாம். இல்லாட்டி பிரதமர் வீட்டை முற்றுகை நாங்க போயிட்டு அவங்க மல்லிகார்ஜுன கார்கே வீட்டுல இருந்து கிளம்பப்பதான் அவங்க முடிவெடுத்திருக்காங்க இந்த மாதிரி பண்ண போறாங்க அப்படின்ட்டு.
காவல்துறையினர் வர்றதுக்குள்ள நாங்க மீடியாக்காரங்க நாங்க போயிட்டோம். காவல்துறையினருக்கு தெரியாதா? எப்பவுமே டெல்லியுடைய இந்த முக்கியமான பிரதான பகுதிகள்ல நூத்துக்கணக்கான காவலர்கள் குவிக்கப்பட்டிருப்பாங்க. இப்படின்றதுக்குள்ள ஒரு 200, 300 பேரை வந்து மொபைலைஸ் பண்ணிடுவாங்க டெல்லியில. ஏன்னா அந்த அளவுக்கு பக்காவா பிளான் பண்ணி இருக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக்கா இயங்கக்கூடிய காவல்துறை டெல்லி காவல்துறை. ஏன் பிரதமர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே தடுத்துட முடியாதா? அது ராஜாஜி மார்க் அப்படின்னுவாங்க. இந்த பக்கம் அப்படியே ரைட் பாத்தீங்கன்னா அக்பர் ரோடு அப்படின்னுவாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சப்தர்ஜங் ரோடுன்னுவாங்க. ஏன் அந்த அந்த கார்னர்லயே அவங்கள தடுத்து நிறுத்திட முடியாதா? சார் தமிழ்நாடு காவல்துறையினர் பண்ணிடுவாங்க சார். நீங்க ஒரு துணை ராணுவ படையினர் வச்சிருக்கிறீங்க, ராபிட் போர்ஸ் வச்சிருக்கீங்க, டெல்லி காவல்துறையினர் அத்தனை பேர் இருக்கிறாங்க. பார்லிமெண்ட் செஷன் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய டைம், பிரதமர் நரேந்திர மோடிக்கு எஸ்பிஜி பாதுகாப்பு இருக்கு, ராகுல் காந்திக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு இருக்கு. பண்ணிட மாட்டாங்களா? சரி, அப்படியே பிரதமர் வீட்டுக்கு முன்னாடியும் வந்துட்டாங்க. 3.5 மணி நேரம் எதுக்காக அவங்கள விட்டு வச்சிருக்கணும்? இதுக்கு பேர் கான்ஸ்பிரசி இல்லையா? என்னன்னா அவங்க இதன் மூலியமா ஒரு பெரிய டைவர்ஷன், ஒரு கான்செப்ட் டைவர்ஷன் அப்படின்றத பாஜக எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா அவங்க கொண்டு வர்றதுக்காக திட்டமிட்டிருக்கக்கூடிய மசோதாக்கள் எல்லாம் பாருங்களேன். டீலிமிட்டேஷன் மசோதா. இப்ப இந்த டைம் எல்லாம் வந்து அவங்க என்ன பண்றாங்க? நீங்க அவங்க நோட் பண்ண இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு சும்மா போட்டு பார்ப்போம், தூண்டில போட்டு பார்ப்போம் அப்படின்னு. நேற்று சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவரா இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் வந்தாரு. மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க? இந்தியா கூட்டணியில எத்தனை கட்சிகள் இருக்காங்க? அது ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இந்தியா கூட்டணியினுடைய நிலைப்பாடு என்ன இந்த விவகாரத்துல? இல்ல அவங்க எப்படி ஒற்றுமையா இருக்காங்க? இல்ல இதை முடிச்சுட்டு நான் நிச்சயமா நீங்க அந்த கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும். இதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். இந்த மசோதாக்கள் இப்படி இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சலசலப்புகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம பக்கம் யார் யாரெல்லாம் கொண்டு வர முடியும், நம்ம வாஷிங் மிஷினுக்குள்ள யார் யாரெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பார்த்திருக்காங்க. முதல். 2வது, நன்கொடை வழங்குறது சம்பந்தமா இந்த சமூக சேவை அமைப்புகளுக்கு நன்கொடை வழங்குறது சம்பந்தமான ஒரு மசோதாவை இந்த முறை கொண்டு வரக்காக திட்டமிட்டு இருக்கிறாங்க. இது வடகிழக்கு மாநிலங்கள்ல, கேரளா மாதிரியான மாநிலங்கள்ல இந்த கிறிஸ்துவ மிஷினரிஸ் நடத்தக்கூடிய இல்லாட்டி பல்வேறு சமூக என்ஜிஓஸுக்கு பெரிய அடி வாங்க போகக்கூடிய ஒரு மசோதாவா இருக்குது. பலத்த எதிர்ப்பு அப்படின்றது அங்கங்க இருக்கு. இப்ப இத பத்தி யாராவது பேசுறோமா? எனக்கு தெரிஞ்ச நம்ம நேயர்கள் பலருக்கும் இப்படியான ஒரு மசோதாவை கொண்டு வர்றதுக்கான திட்டம் இருக்கு அப்படின்றதே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா இதெல்லாம் போகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இது நடக்கணும். 2. 3வது, வந்தே மாதரம் பாடலை அவமரியாதை செஞ்சா அதுக்கு கடுமையான 5 ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு மசோதா. ஏற்கனவே தமிழ்நாட்டுல அந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். கேரளாவில சட்டமன்றத்துல பாடப்படல அப்படின்ற பஞ்சாயத்து போயிட்டு இருக்கிறது தெரியும். மேற்கு வங்க பல இடங்கள்ல அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய தமிழ்நாடு மாதிரியான ரொம்ப ப்ரோஆக்டிவா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இதெல்லாம் பெரிய பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இப்ப இது எல்லாமே விவாதத்துக்கே வரலையே. நாளைக்கு இந்த மசோதாவை நிறைவேற்றுறாங்கன்னா இந்த மசோதாவில் என்ன பிரச்சனை இருக்கு, அது எவ்வளவு பெரிய கேடை ஏற்படுத்த போகுது, நல்லதா கெட்டதான்ற விவாதமே மக்கள்கிட்ட போகாது. ஏன்னா இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதாயிருச்சா? 2வது, இப்ப இந்த காக்ரோச் ஜனதா கட்சி, ஏன்னா அது வந்து தன்னெழுச்சியா மாணவர்கள் நடத்தக்கூடிய ஒரு போராட்டமா இருக்கு. ஆப்வியஸ்லி மற்ற இடங்கள்ல அது போகும். அரசியல் கலப்பில்லாம ஒரு ஒரு போராட்டமா அது நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க, அதை ஹைஜாக் பண்ற மாதிரிதான். சரி, இன்னும் காக்ரோச் ஜனதா கட்சி அப்படின்ற வார்த்தை காங்கிரஸ் பயன்படுத்தி இருக்காங்களா? நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. நான் எழுதி தரேன், எங்கேயும் பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இந்த காக்ரோச் ஜனதா கட்சி அப்படின்ற பெயரை பயன்படுத்தி அவங்க நடத்தக்கூடிய போராட்டம், அதை நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்ற நிலைப்பாடு கிடையாது. இதுவுமே வந்து அவங்களுக்கு என்னன்னா, ஒரு பெரிய புரூட்டாலிட்டி நடந்துச்சு, தாக்குதல் நடந்துச்சு. இப்போ நம்ம வாய மூடிட்டு அமைதியா இருந்தோம்னா நாளைக்கு போடக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் கொஞ்சம் பேரும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றதுனால மாணவர்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம்ன்ற பேர்ல அவங்க உள்ள போய் இப்ப இந்த சப்போர்ட் அப்படின்றத பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 10-15 நிமிடத்திலேயே ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு மணி நேரம் அது விஷயமா போயிருக்கும். ஆனா நேத்து 3-3.5 மணி நேரம் அவங்களை அப்படியே அங்கேயே உட்கார வச்சு அழகு பார்த்து 6-6:30 மணிக்கு மேல கைது பண்ணி சரியா அந்த 7-8 மணிலாம் பிரைம் டைம். நம்ம இந்தியா ஃபுல்லா டிவி பாக்குறதுக்கான பிரைம் டைம். எவ்வளவு நுணுக்கமா வேலை பாக்குறாங்க பாருங்க. அவங்கள கொண்டு போய் பஸ்ல பொறுமையா கொண்டு போய் ஸ்டேஷனுக்கு எந்தெந்த ஸ்டேஷன்றத சொல்லி சோனியா காந்தி அந்த இடத்துக்கு வர மாதிரி வச்சு அதுக்கப்புறமா நைட் ஒரு 10. சோ நேத்து மத்தியானத்துல இருந்து நேற்று நள்ளிரவு வரைக்கும் இத பத்தி மட்டும்தான் பேசினாங்க. அவ்வளவுதான் நாட்டுல நடக்குதா? நாடாளுமன்றத்துல வேற எதுவுமே நடக்கலையா? அவங்க பாட்டுக்கு பாஜக காரங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்ப இதுதான் போயிருச்சு. இது ஒரு விஷயம். இந்தியா கூட்டணிக்குள்ள பாருங்களேன், நேத்து
ராகுல் காந்திக்கு மூக்குல அடிபட்டு இங்க ரத்தம் வருது, பிரியங்கா காந்தியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு உள்ள கூட்டிட்டு போறாங்க. இதுவே பழைய இந்தியா கூட்டணியா இருந்துருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஆகியிருக்கும். இடதுசாரிகள்ல இருந்து யாரும் சார் நீங்க ஒன்னே ஏன்னா காங்கிரஸ் பண்றதுக்கு எதுக்குங்க மத்தவங்களா போகணும், அப்படி கிடையாது. பண்றது நாடாளுமன்றத்துடைய மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, எல்ஓபி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் தான் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுக்குமான ரெப்ரசன்டேட்டிவ். அதனாலதானே அவரு எதிர்கட்சி தலைவர். அப்போ கூட்டணியிலும் இருக்கிறாங்க. ஏன் சமாஜ்வாதி போனாங்க, ஏன் திருவண்ணாமலை யாரும் போல? ஆம் ஆத்மி இன்னொரு வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க அவங்க. பரத்வாஜ் அவரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு, இத ஹைஜாக் பண்ணிட்டாங்க, காக்ரோச் ஜனதா கட்சியுடைய இத ஹைஜாக் பண்ணிட்டாங்க காங்கிரஸ் அப்படின்றாரு. திமுக கூட்டத்துக்கே போறது கிடையாது. ஆப்வியஸ்லி அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி பிரதானமா எழுப்ப வேண்டியதா இருக்கு. மற்ற எந்த கட்சிகள் போயிருக்காங்க? ஜேஎம்எம்ல இருந்து போனாங்களா, இல்ல என்சிபில இருந்து போயிருக்காங்களா, சிவசேனால இருந்து போனாங்களா? ஏன் அவங்களுக்கு எல்லாம் எம்பிக்கள் இல்லையா? எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க, ஏன் வரல? சரி, அதுக்கப்புறமா ஸ்டேஷனுக்கு போனாங்க. ஸ்டேஷன்ல போய் அவங்கள பாத்துருக்கலாம்ல, ராகுல் காந்தி பிரியங்கா காந்திய ஏன் போய் பார்க்கல? இது எல்லாமே பாஜகவுடைய ஒரு பிளான். அந்த பிளான தெரிஞ்சோ தெரியாமலோ காங்கிரஸ் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இப்போ நீங்க ஒருவேளை இப்ப டிஎம்கே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேத்து கூட நான் ட்வீட் பண்ணியிருந்தேன். இப்ப டிஎம்கே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுல இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இன்னைக்கு டிஎம்கே காரங்க இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஏன் புது நண்பரா இருக்கிறாரு, புது கூட்டாளியா இருக்கிறாரு விஜய் அவர்கள், ஏன் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட தெரிவிக்கல? அப்போ காங்கிரஸ் உடைய நிலை எந்த அளவுக்கு யாரும் கேட்க முடியாத கயிறு நிலையில இருக்கிறாங்க அப்படின்றது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒருவேளை இது நல்லதா கூட இருக்கலாம். அவங்க பாரு நமக்கு எவனுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம பவுன்ஸ் பேக் பண்ணி நம்ம மேல வருவோம் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை அவங்களுக்கு எதிர்காலத்துல கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன், அவங்களுக்கான ஆதரவு பெருசா கிடையாது. சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவுமே கூட ஏன் வந்தாரு? ஏன்னா வர வருஷம் அங்க இன்னொரு 5-6 மாசத்துல எலெக்ஷன் நடக்க போகுது. சோ அப்ப அதுக்கு அவருக்கு எல்லா வகையிலயும் அவருக்கான அந்த நியூஸ்ல இருந்துகிட்டே இருக்கணும்ன்ற நீட் அர்ஜ் அப்படின்றது இருக்கு. மத்தவங்களுக்கு அப்படி கிடையாது. டிஎம்சி ஏன் வரல? இப்ப இதெல்லாம் தான் பாஜக உற்று நோக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, நம்ம எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துறோம், பலவீனப்படுத்துறதோட மட்டும் இல்லாம அவங்கள தங்கள் பக்கம் கொண்டு இவங்களும் பலமாகிட்டு இருக்கிறாங்க. இது காங்கிரஸ் கட்சிக்கு நல்லதா கெட்டதான்றது அவங்கதான் முடிவு பண்ணணும், காலம் தான் முடிவு பண்ணணும். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி சார். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.